அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தரப்புக்கு குக்கர் சின்னம் வழங்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. எனினும் பொதுச் சின்னம் ஒன்றை ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்துரைத்துள்ளது. டிடிவி தினகரன் குக்கர் சின்னம் ஒதுக்க கோரி தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. முன்னதாக தினகரன் தரப்பு கட்சியாக பதிவு செய்யாததால் பொது சின்னம் வழங்க மறுப்பு தெரிவித்து தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருந்தது. இந்நிலையில் விசாரணை தொடங்கியவுடன் அரசியல் சாசனப்படி சின்னம் ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு தாங்கள் உத்தரவிட முடியாது என தலைமை நீதிபதி திட்டவட்டமாக தெரிவித்தார். ஆனால் பொது சின்னம் வழங்குவதற்கான அதிகாரம் உள்ளதாக தினகரன் தரப்பு வழக்கறிஞர் கபில் சிபல் வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி குக்கர் சின்னத்தை யார் ஒதுக்கியது என்று வினவினார். அதற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கியதாக கபில் சிபல் தெரிவிக்க தலைமை நீதிபதி அதனை மறுத்தார். உச்சநீதிமன்றத்திற்கே குறிப்பிட்ட சின்னத்தை ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடும் அதிகாரம் இல்லை என்றார். மேலும் இரட்டை இலை சின்னம் வழக்கு நிலுவையில் இருந்தபோது குக்கர் சின்னம் கோரியதை தலைமை நீதிபதி குறிப்பிட்டார். தற்போது இரட்டை இலை சின்ன வழக்கு முடிவடைந்து விட்ட நிலையில் எவ்வாறு குக்கர் சின்னம் வழங்க முடியும் என்றும் தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். தேர்தல் ஆணையம் மட்டுமே சின்னம் ஒதுக்க முடியும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்த தலைமை நீதிபதி கட்சியாக பதிவு செய்ய முற்பட்டு அதன் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மட்டுமே தங்களால் தலையிட முடியும் என்றும் தெரிவித்தார். அப்போது டிடிவி தினகரன் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவதால் இடைக்காலமாக ஒரு சின்னத்தை வழங்க வேண்டும் என்று கோரினார். அதற்காக அமமுகவை கட்சியாக பதிவு செய்கிறோம் என்று எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் அளிக்க தயார் என்றும் அவர் உறுதியளித்தார். கடந்த 15ஆம் தேதி இந்த வழக்கை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொன்னபோதே ஏன் நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் கட்சியாக பதிவு செய்யவில்லை என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அபிஷேக் மனு சிங்வி அவ்வாறு நாங்கள் கட்சியை பதிவு செய்திருந்தால் இரட்டை இலை மீதான உரிமையை விட்டுத் தருகிறோம் என எழுதி தருவதற்கு ஒப்பானதாகும் என்பதால் பதிவு செய்யவில்லை என்று வாதிட்டார். வழக்கில் ஆஜரான தேர்தல் ஆணைய அதிகாரி வில்ஃபிரட் அரசியல் சாசன பிரிவு 29A படி பதிவு செய்யப்படாத கட்சிகளுக்கு பொது சின்னம் ஒதுக்க முடியாது என்று தெரிவித்தார். வேண்டுமானால் சுயேட்சை வேட்பாளர்களாக போட்டியிடலாம் என்றும் அவர் கூறினார். இன்றே கட்சியை பதிவு செய்தாலும் பொது சின்னம் ஒதுக்க 30 நாட்கள் ஆகும் என்றும் அவர் தெரிவித்தார். தினகரன் தரப்புக்காக ஆஜரான மற்றொரு மூத்த வழக்கறிஞரான கபில் சிபல் சுதந்திரமான வாக்குப்பதிவை நடத்திட சமதள வாய்ப்பை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார். இதையடுத்து 59 பேருக்கும் தனித்தனி சின்னம் கொடுத்து மக்களை குழப்புவதை விட பொதுமக்கள் நலன் கருதி பொது சின்னம் ஒதுக்கலாமே என்று தலைமை நீதிபதி தேர்தல் ஆணையத்திற்கு கேள்வி எழுப்பினார். இதற்கு இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இரட்டை இலை சின்னத்தை கோரும் மேல்முறையீட்டு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது எப்படி பொது சின்னம் வழங்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். அரசியல் சாசன பிரிவு 29A மதிக்காமல் கட்சியாக பதிவு செய்யாமல் இருக்கும் ஒருவர் எப்படி பொது சின்னத்தை மட்டும் எதிர்பார்க்க முடியும் என்று இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி கேள்வி எழுப்பினார். தேசிய மற்றும் மாநில அளவில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளையே சட்டம் அங்கீகரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் இந்த நிலைமை டிடிவி தினகரன் தரப்பு தாங்களாகவே தேடிக்கொண்ட கேடு என்று தெரிவித்த தலைமை நீதிபதி எவ்வளவு பலம் வாய்ந்த நபராக இருந்தாலும் சின்னம் மிக அவசியமானது என்று தெரிவித்தார். 59 தொகுதிகளில் 59 சின்னங்கள் போட்டியிடுவது என்பது அவர்களின் அரசியல் எதிர்காலத்தையே பாழாக்கிவிடும் என்றும் தலைமை நீதிபதி கூறினார். எனவே குழப்பத்தை தவிர்க்க டிடிவி தினகரன் தரப்புக்கு வரும் தேர்தலில் 198 சுயேட்சை சின்னங்களில் இருந்து ஏதேனும் ஒரு சின்னத்தை பொது சின்னமாக ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. பொது சின்னத்தில் போட்டியிட்டு வென்றாலும் தினகரன் தரப்பு வேட்பாளர்கள் சுயேட்சைகளாகவே கருதப்படுவார்கள் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பொது சின்னம் ஒதுக்குவதற்காக தினகரன் தரப்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவில் எக்ஸ் என்ற எழுத்தை குறிப்பிட்டு காட்ட வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறினர். இந்த உத்தரவால் தினகரன் தரப்பை அங்கீகாரம் பெற்ற கட்சியாகவோ அணியாகவோ கருத முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். கட்சியாக பதிவு செய்ய தினகரன் தரப்பு ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து இரட்டை இலை சின்னம் கோரி தினகரன் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர்.